கவலை தோய்ந்த முகத்துடன் காவல் நிலையத்தில் குத்த வைத்திருக்கும் இந்த 2 பெண்மணிகளை பார்த்து ஐயோ பாவம் என பரிதாபப்பட்டு விட வேண்டாம். இந்த இருவரும் செய்த காரியத்தை கட்டவிழ்த்து விட்டால் உங்களுக்கே ஆத்திரம் பீரிடும். அப்பாவி போல இருக்கும் இவர்கள் பிறந்து 15 நாட்களேயான ஒரு பச்சிலம் குழந்தையை பீகாரிலிருந்து கடத்தி வந்து தமிழ்நாட்டில் விற்க முயன்றிருக்கிறார்கள். இந்த கும்பலின் சதிவேளையில் குழந்தை இல்லாமல் 17 ஆண்டுகளாக வாடி வருந்திய விவசாயியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆம், கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கோவை மாவட்டத்தில் உள்ள கருமத்தாம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சட்டவிரோதமாக குழந்தை விற்கப்படுவதாக புகார் வந்திருக்கிறது. புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குழந்தையை விற்க முயன்ற அஞ்சலி குமாரி மகேஷ்குமார் தம்பதியை குழந்தையும் கையுமாக பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் நடந்த அனைத்து உண்மைகளும் வெளிவந்திருக்கிறது. ஆம், அஞ்சலி குமாரிதான் இந்த குழந்தை விற்பனையின் தலைவி. பீகாரைச் சேர்ந்த இவர்கள் சூலூர் அடுத்த அப்பநாயக்கன்பட்டி பகுதியில் ஹோட்டல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் அஞ்சலி குமாரியின் ஹோட்டலுக்கு சித்தநாயக்கபாளையத்தைச் சேர்ந்த விஜயன் என்பவர் சாப்பிட வருவது வழக்கம். அப்படி வரும்போது தனக்கு திருமணமாகி 17 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை என புலம்பு இருக்கிறார். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அஞ்சலி குமாரி தனது குழந்தை விற்பனை தொழிலை பற்றி கூறியிருக்கிறார். பீகாரில் பிறந்து 15 நாட்களேயான பெண் குழந்தை உள்ளது. 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் குழந்தையை உடனே வரவழைத்து கொடுக்கிறேன் என ஆசை காட்டியுள்ளார். பதினேழு ஆண்டு ஏக்கம் தீரப்போகிறது என்ற ஆசையில் விஜயனும் அதற்கு சம்மதித்திருக்கிறார். அடுத்த நாளே பீகாரிலிருந்து அஞ்சலி குமாரியின் தாயார் பூனம் தேவி மற்றும் அவரது இளைய மகள் மேககுமாரி ஆகியோரின் மூலம் குழந்தையை சூலூருக்கு வரவழைத்துள்ளார். உடனே 1,80,000 பணம் வாங்கிக் கொண்டு குழந்தையை விஜயனிடம் விற்றுள்ளனர். மீதமுள்ள பணத்தை வாங்குவதற்குள் மொத்த கும்பலும் போலீசில் சிக்கியிருக்கிறது. குழந்தையை விற்பது இந்த கும்பலுக்கு இது ஒன்றும் முதல் முறையல்ல. ஏற்கனவே கடந்த ஆண்டு ஆந்திராவைச் சேர்ந்த லாரி டிரைவர் ஒருவருக்கும் இந்த பீகார் தம்பதி குழந்தையை விற்றுள்ளனர். பீகாரில் வறுமையில் வாடும் தம்பதியிடம் பணத்தாசை காட்டி குழந்தையை வாங்கி வந்து ஆந்திரா, தமிழகத்தில் விற்பனை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவர்கள் அஞ்சலி குமாரி, மகேஷ்குமார் தம்பதி, அஞ்சலியின் தாய் பூனம் தேவி, இளைய மகள் மேககுமாரி மற்றும் குழந்தையை வாங்கிய விஜயன் ஆகிய 5 பேரையும் போலீசார் கைது செய்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து வேறு யாரேனுக்கும் குழந்தையை விற்றுள்ளனரா என்று கண்டறிய கருமத்தாம்பட்டி அனைத்து மகளிர் போலீசார் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர்.